அவனும் அவன் ஆட்டிடியூடும் எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நிக்கலை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார். என் செயினும் ஒன்று காணா போச்சு, அது தேட தான். ஹலோ சார், ஹோட்டல் வந்துட்டோம். சரி, கிளம்பும்போது ஃபோன் பண்ணு. என்ன மச்சான், காசு செட்டில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. ஹலோ சார், ஹோட்டல்லேருந்து கிளம்பியாச்சு. ரெசார்ட்டுக்கு வந்துட்டுருக்கோம். சரி, ஓகே வை. எல்லாரும் வேறு ரூமில் போய் வெயிட் பண்ணுங்க. அந்த டைரியை கொடு. இந்தாங்க சார். ஸ்ரேயா, சார். உட்காருங்க. நிக்கிலோட ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்காதுல்ல? நான் தான் அன்றைக்கே சொன்னேன்ல சார், எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காதுன்னு. எதனால் நிக்கிலோட ஆட்டிடியூட் உங்களுக்கு பிடிக்காது? அவன் எப்போ பார்த்தாலும் யூஸ் பண்ணிட்டு குடிச்சிட்டே இருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப ஆட்டிடியூட் பிடிச்சவன். அதனால எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது. ஸோ நிக்கிலோட ஆட்டிடியூட் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்படி தானே? நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டாலும் எனக்கு அவனோட ஆட்டிடியூட் சுத்தமாக பிடிக்காது சார். ஒரு நிமிஷம். இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏதோ அசைன்மெண்ட் சொன்னாங்களே, முடிச்சிட்டியா? நானே அவன் என்ன சொல்ல போகிறான்ற காண்டில் இருக்கேன். இதில் நீ வேற இங்கிலீஷ் அசைன்மெண்ட்லாம் சொல்லாத. அவன் தான் எனக்கு சொல்கிறேன்னு சொன்னால, அப்புறம் என்ன வந்துச்சு? கம்முனு கடை. ஆமாம், நேற்று நீ அவன் கூட தானே இருந்த. ஏதாச்சும் சொன்னானா? இல்லை இல்லை, நாங்கள் இதை பற்றிலாம் பேசவே இல்லை. அப்போ நீ கேட்க வேண்டியதானே என் பெஸ்ட் ஃப்ரெண்டா? இப்போ நீயே இவ்வளோ ஆர்வக்குள்ளதாக இருக்க, உன் ஆள் வந்துடுவான், நீ அவன்கிட்ட பேசிக்கோ. புட்டா என்ன போடா, இதெல்லாம் என்கிட்ட மட்டும் பேசு, அவன்கிட்ட எல்லாம் கோட்டை விட்டுரு.
இந்த பார் வாழே வந்துட்டான். ஏய் சீப்பே. என்னடா இங்கிலீஷ் மிஸ் பீரியடுக்கு டைம் ஆகுதே, நீ போல? அப்போ உங்கள் 2 பேருக்கு கிளாஸுக்கு டைம் ஆகல. இல்லடா, நீ தான் அந்த மிஸ்ஸை சைட் அடிப்ப, அதான். நான் மட்டுமா சைடு அடிக்கிறேன்? உனக்காக வெயிட் பண்ணதெல்லாம் தேவைதான்டா. சரி சரி சரி, வாடா. போ. ஸ்ரேயா, நீ என்ன உண்மையாக தான் லவ் பண்ணுறியா? ஆமாம். நான் எப்படி இருந்தாலும் உனக்கு ஓகேவா? யா அஃப்கோர்ஸ். எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே தெரியும். ஸோ நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகே தான். சரி, ஓகே. ஐ லவ் யூ. புரியல. ஐ லவ் யூன்னு சொன்னேன். உன்கிட்ட ஒரு விஷயத்த மறைக்கிறேனோன்னு எனக்கு தோணுது. ஆனால் நான் இதை உன்கிட்ட சொல்லியே ஆகணும், தப்பாக எடுத்துக்க மாட்டேல்ல? நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. அப்புறம் என்ன? காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் லிவின்லேயே இருக்கலாமா? காமெடி பண்ணுறியா? இல்லை, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். எனக்கு இந்த மேரேஜ் மேலெல்லாம் நம்பிக்கையே இல்லை. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். அட்லீஸ்ட் இதை நீ என் ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணுறப்பே சொல்லியிருக்கலாம்ல. அதெல்லாம் நான் நல்லா யோசிச்சு தான் சொன்னேன். பட் ஆனால் அந்த ஆதி அப்போவே என்னை ஃபோர்ஸ். லுக், ஆதி இதுக்குள்ளே இழுக்காத. இப்போ முடிவா நீ என்னதான் சொல்ல வர? ஓகேன்னா சொல்லு, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இல்லை இதோட முடிச்சுப்போம். யோசிச்சு சொல்லு. இந்த விஷயத்தை நீங்கள் ஏன் ஃபஸ்ட்டே என்கிட்ட சொல்லலை? என் லவ் ஸ்டோரிக்கும் நிக்கில் காணாமல் போனதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நினச்சேன் சார். அதனால தான் சொல்லலை. சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீங்கள் கிடையாது. சாரி சார். ரோஹித் கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த விஷயத்தை பற்றி சொன்னீங்களா? இல்லை சார். ஏன் சொல்லலை? லவ் பண்ணுற பையன்கிட்ட போய் இதை பற்றிலாம் சொல்லிட்டு. ரித்திகாவும் நிக்கிலும் 3 வருஷமாக லவ் பண்ணுறாங்க. ரித்திகா கிட்ட நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லையா? நான் கூட ஃபஸ்ட்டு நிக்கில் ரித்திகாவை உண்மையாக லவ் பண்ணுறான்னு தான் சார் நினச்சேன். அப்புறமா தான் நிக்கில் அவளே உண்மையாக லவ் பண்ணலன்னு தெரிஞ்சுது. நீங்கள் போகலாம். ம். கான்ஸ்டபிள் சார். ஆதித்யாவை கூப்பிடியா? சரிங்க சார். உட்காருங்க. ஆதித்யா, சொல்லுங்கள் சார். நீங்கள் நிக்கில் ஸ்ரேயா 3 பேரும் ஒரே ஸ்கூலா? ஆமாம் சார். நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஒன்றா தான் இருக்கோம். நிக்கிலும் ஸ்ரேயாவும் ஸ்கூல் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறாங்களா என்ன? சார் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? ஷே ஏதாவது சொன்னாலா? கேட்ட கேள்விக்கு பதில் மட்டும் சொல்கிறீங்களா? ஆமாம் சார், அவங்க ஸ்கூல் டேஸில் லவ் பண்ணாங்க. உங்களுக்கு கன் யூஸ் பண்ண தெரியுமா? சார் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல சார். ஆ?
இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சார் இந்த புல்லட்க்கு நான் என்ன சார் பதில் சொல்கிறது? ஐயோ, என்ன நக்கலா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஹோம்பேக்லேருந்து எடுத்த பொருளுக்கு நீ தானே பதில் சொல்லணும். சார் எனக்கு நேரில் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது சார். ஸ்ரேயா சொல்லி தான் எல்லாமே தெரிய வந்தது. எல்லாமே என்ன? நீ என்ன நிஜமா லவ் பண்ணுறியா? ஆமாம், ஏன் இப்படி கேட்குற? இல்லை, நீ என்ன செக்ஸுக்காக யூஸ் பண்ணுறியோன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மாதிரியா? ம். என்ன பேசுகிற நிக்கில்? நீ ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்க. நான் உன்னை உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். அதனால தான் இதுக்கெல்லாம் ஓகேவே சொன்னேன். ஆனால் எனக்கு உன் மேலே லவ் இன்ட்ரெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லையே. வாட்? ஆமாம், எனக்கு உன் மேலே லவ்வெல்லாம் இல்லை, வெறும் லஸ்ட்டு தான். என்ன சொல்கிற நிக்கில்? பின்ன நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். நீ தான் கம்பல் பண்ண, அதனை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வேணா லிவின்ல வேணா இருந்துக்கலாம். உனக்கு ஓகேனா மட்டும். இதுலேருந்து அவள் கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டாளா? கம்ப்ளீட்டாக வெளில வந்துட்டாலான்னு சொல்ல முடியாது சார். ஆனால் அவள் காலேஜ்க்கு ரெகுலராக வர மாட்டா. இதெல்லாம் அவளே உங்ககிட்ட சொன்னாளா? ஆமாம் சார். நான் அவளை சமாதானப்படுத்தும் போது அவளே தான் இதெல்லாம் என்கிட்ட சொன்னான். நிக்கிலும் அவங்களும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததா உங்கள்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நான் நம்புகிறேன் சார். ஏன்னா ஒரு பொண்ணே இதை பற்றி ஓப்பனாக பேசுகிறான்னா கண்டிப்பாக அது உண்மையாக தான் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரேயா என்கிட்ட நிக்கில் லிவிங்கில் இருக்கலாம்னு சொன்னனால தான் பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஒரு 2 போல சார். அது சரி சொல்லுங்கள், இந்த புல்லட் எப்படி உங்கள் பேக்குக்கு வந்துச்சு? சார் ஒரு நாள் ஸ்ரேயா வீட்டுக்கு என்ன தனியாக கூப்பிட்டா சார். நீ இன்னுமா நிக்கல நினச்சிட்ருக்கேன். அவன் பண்ண தப்பை என்னால் மறக்கவே முடியாது. நீ தான் ரோஹித்தை லவ் பண்ணுறல, ஒழுங்காக உனக்கு ப்ரப்போஸ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை பாரு. அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னால் ரோஹித்க்கு ப்ரப்போஸ் பண்ண முடியலடா. இல்லை ஸ்ரேயா, அதுக்காக எவ்வளோ நாள் தான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்க போகிறேன்? லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும்ல. என் வாழ்க்கையை அவன் கொன்னுட்டான். ஆனால் அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கான். என்னால் அதை பார்க்க முடியலை. அவனை கொன்னாதான் என்னால் மூவ் ஆன் ஆக முடியும். எதுக்கு தேவையில்லாமலாம் யோசிச்சுட்டு இருக்க? அவனை கொண்டா எல்லாம் சரியாயிடுமா? லூஸ் மாதிரி அதை பேசிகிட்டு இருக்காதானே? நீ ஏன் நிலைமையில இருந்து பாரு, அப்போ உனக்கு புரியும். ஸ்ரேயா, நான் உன் நாளுக்கு தான் சொல்கிறேன். உன்னால் முடிஞ்சா எனக்கு ஹெல்ப் பண்ணு. இதை பற்றி ரித்திகா கிட்ட சொன்னேன்னா? அவகிட்ட சொல்லி ஒரு யூஸும் இல்லைடா. அதுவும் இல்லாமல் ரித்திகா இல்லைன்னா வேற ஒரு பொண்ணை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். அவன்கிட்ட என் வீடியோ மாட்டிகிட்டு இருக்கு, உனக்கு தெரியும்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டெப் வச்சே ஆகணும். என்னால் முடியாது ஸ்ரேயா. ஏன் உன்னால் முடியாது? அவன் கெட்டவனாக இருந்தாலும் என் ஃப்ரெண்டுடி. ஓ, அவன் கெட்டவனாக இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு. அந்த கெட்டவனால் பாதிக்கப்பட்ட நான் உன் ஃப்ரெண்டு இல்லை, அப்படி தானே? நான் என்ன பண்ணுன்னு சொல்லு. ஒரு கன் மட்டும் ரெடி பண்ணு. அவனை போட தான் சார் நாங்கள் கண் எடுத்துகிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் தப்புன்னு தோணுச்சு. அதனால என்னால் இதை பண்ண முடியாதுன்னு நானே ஸ்ரேயா கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டேன். புல்லட் மட்டும்தான் இருக்குது, கன் எங்கேயா காணும்? நிக்கில் காணாமல் போனதுக்கப்புறம் கன் என்கிட்ட இருந்தால் என் மேலே டவுட் வந்துருந்தோம் சார். நான் கன்னை வெளியே பொதிச்சிட்டேன்.
அப்போது நிக்கில நீங்கள் கொலை பண்ணல அப்படி தானே? சார் நான் இங்கே கண் வச்சுட்டதுனால இங்கே நிக்கிலுக்கும் ரோஹித்க்கும் நடந்த பிரச்சனை இல்லை நடதில்லை சார். நிக்கில் ரோஹித் கூட நடந்த பெட் மேட்ச்சில் 2 lakhs ஜெயிச்சானா? ஆமாம் சார். நீங்கள் சொல்கிறது பொய் மாதிரி தெரியுது. ஏன் சார் இப்படி கேட்குறீங்க? நிக்கில் 2 lakhs ஜெயிச்சான்னு சொல்கிறீங்க. அப்படி பார்த்தா அவன் பேக்கில் 11 lakhs இருக்கணும். ஆனால் அவன் பேக்கில் ₹1 கூட இல்லையே. என்ன மச்சான் காசு செட்டில் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன்டா. நான் அப்போவே சொன்னேன் முடிச்சுக்கலான்னு. நீ தான் ஓவர் ஆசைப்பட்டு இருக்கிற காசையும் விட்டுட்ட. செம்ம கடுப்பில் இருக்கோம், போயிடு. இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து கடுப்பாக இருக்குன்னா நான் என்ன பண்ணுறது? ஆனால் நீ நினச்சா எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஹெல்ப்பா? என்னால் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? உன்னோட 5 lakhs கொடுக்குறியா? என்னை பார்த்தா நான் ஜோக்கர் மெத்தட் தான். இருக்கிற காசு கொடுத்துட்டு நான் நாக்கு வழிக்கணுமா? டேய் இந்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன்டா, என்ன நம்பு. பார்த்தேன் நேற்று ஜெயிச்சு கிழிச்சதை. டேய் என்ன நம்புடா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். 5 லட்சம் சும்மா வருதா? நேற்று மேட்ச் சோதரை வந்து காசு கேட்குற எப்போ அப்போ கொடுக்க என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லை. மேலே நம்பிக்கை இல்லை. போடா போடாம். படா சோதரை வந்து காசு கேட்பானா நம்ம காசு கொடுக்கணுமா? வா மச்சான், உனக்காக இரு, இரு, waiting. யார் காசு ஆடிட்டு இருக்க நீ? வெறா ஃபஸ்ட்டு பெட் ஆடி 5 லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கேன். எனக்கு அதெல்லாம் வேணாம். நீ யார் காசு ஆடிட்டு இருக்க அது முதல்ல சொல்லு. நீ வேற யார் காசு? என் மச்சான் காசு தான். வா நான் தான் காசு தர மாட்டேன்னு சொன்னல. யாரை கேட்டு என் காசு எடுத்த? அதான் மச்சான் நானே எடுத்துக்கினேன். நக்கல் பண்ணாதானே பல்லெல்லாம் பேத்துருவேன் நான். ஒன்றும் பயப்படாதடா, ஃபஸ்ட்டு பெட் ஆடி உன் காசு சேஃபாக தான் இருக்கு. டேய் கடுப்பேத்தாதடா. என்ன இப்போ அதான் உன் போனால் சேஃபாக இருக்குன்னு சொல்கிறேன்ல. டேய் எவ்வளோ நேரம்டா, கொஞ்சம் சீக்கிரம் விளையாடுறா. சரி வா. சூப்பராக விளையாடுறேன். ஏன் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, ஏன் எல்லாத்தையும் மறைச்சிட்டீங்க என்கிட்ட? சார் மறைக்கணும்லாம் இல்லை சார். இதில் என் காசு இன்வால்வ் இருக்கு. அதனால தான் வெளில சொல்ல. அப்போ ரோஹித் 16 lakhs தான் ஜெயிச்சானா? ஆமாம் சார். அவன் பேக்கில் 16 lakhs இருக்கே, அவன் ஷேரை கொடுக்கலையா அவன்? ஆமாம் மச்சான். நம்ம காசு இப்போ எங்கே பிரிச்சுக்க போகிறோம்? நம்ம ரெசார்ட்டில் பிரிச்சுக்கலாமா இல்லை எல்காசனில் போய் பிரிச்சுக்கலாமா? 5 லட்சம் தான்டா, இப்பயே குத்துறேன் வா. 5 லட்சமா? என்னடா நின்ட்ட? என்கிட்ட வாங்க 5 லட்சம் மட்டும் தான் திருப்பி கொடுப்பியா நீ? ஆமாம், உங்ககிட்ட இருந்து 5 லட்சம் தான் நான் வாங்கினேன். என்னோட காசு மட்டும் தான் திருப்பி கொடுப்பியா நீ? ஆமாண்டா, உங்ககிட்ட இருந்து வாங்கின காசு தானே திருப்பி கொடுக்க முடியும். என்னோட காசுலாம் நீ அந்த 16 லட்சம் ஜெயிச்சிருக்க மாட்டேன். ரொம்ப நீயே விருப்பப்பட்டு தூக்கி குத்த மாதிரி பேசுகிற. எனக்கு தான் விருப்பம் இருந்ததில்ல. அப்போ என்ன அந்த காசு எடுத்த? சரி இப்போ உனக்கு நேரம் வேணும். அந்த 16 லட்சத்தில் எனக்கு தான் ஷேர் அதிகமாக வரணும். அதிகம் விருப்பத்தை ஏண்டா நீ என்ன நக்கலாக பேசுவ, நிக்கில் ஜெயிச்சிருவான்னு சொல்லுவ, காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். இப்போ வந்து அதிகமாக கேட்குறியா? 50-50 கூட தர முடியாது. 5 லட்ச ரூபா தர எடுத்துகிட்டு போயிடு. எனக்கு பிச்சை போறியா? எடுத்து வச்சுக்கோ. அந்த 16 லட்சத்தை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீ பார்த்துக்கூடா தான் பொறுக்கி போகிறப்போ சேலஞ்சாக வைக்கிற நான் இருக்கிறவங்க ஒன்றால் ஒன்றும் கொடுக்க முடியாது. எனக்கு என்னமோ ரோஹித் அவ்வளோ மோசமானவனா தெரியலையே. சார் காசுன்னு வந்துட்டா நல்லவன் கூட கெட்டவன் ஆகிடுவான் சார். இஸ் மணி மைண்டட். அப்போ நீங்கள் மணி மைண்டட் இல்லையா ராஜா? நானா? இல்லையே சார். இல்லைன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ஷேர் அவ்வளோ கேட்டிருக்கீங்க? அட்லீஸ்ட் 50-50 கேட்டிருக்கலாம்ல. அவன் என் காசு வச்சு ஆடினா சார். அதனால தான் ஷேர் அதிகமாக கேட்டேன். இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டேன் சார். சரி போங்க. சரிங்க சார். சார் இவன் ஏன் ரோஹித்தை கொலை பண்ணியிருக்கக்கூடாது? என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாயா, ரோஹித் நிக்கில கொலை பண்ணியிருந்தா கூட ஆதித்யா ஏன் ரோஹித்தை கொலை பண்ணியிருக்கக்கூடாது?
கொஞ்சம் பொறுங்க சார். இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம். சரி இப்போ அந்த ரித்திகாவை கூப்பிட்டு. சரிங்க சார்.